பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி. அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? கொடி கட்டி மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் இன்கம் வச்சு நம்ம புதுசா கார் வாங்கியிருக்கோம். வாங்க. நீங்க இன்னும் கார் வாங்கலையா? கார் வாங்க. நேத்து ஏன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தல? மழை பெஞ்சதுங்க. மழை பெஞ்சு என்ன கொடை பிடிச்சிட்டு தண்ணி ஊத்த வேண்டியது தானே? வர வர யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணா தான் சரிப்பட்டு வருவீங்க. உங்களுக்கு தொப்பை இருக்கேன்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? நானே தொப்பை இருக்கிறது தப்பு இல்ல, மனசுல குப்பை இருந்தாதான் தப்பு. மனசு சுத்தமா இருக்கு, தொப்பை பெருசா இருக்கு. அப்படித்தான். இந்த மெக்கானிக் வேலையை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய் என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். எங்க என்னாச்சு? கால் முன்னாடி வரீங்க? கால் வலி புள்ள, வலி பொறுக்க முடியல. யோ, கால் வலிக்குது, அப்ப எதுக்கு பொறுக்க போனேன்? வீட்டுல அடங்கி உட்கார வேண்டியது தானே. இந்த உலகத்திலே எங்க போய் தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி மறுபடியும் கிடைக்க மாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு திரும்பி ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி போய் தேடுறதுக்கு? ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புள்ளிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? ஏன் பிள்ளை, என் மேலே உனக்கு பாசம் அதிகமா இல்லை நம்ம பையன் மேலே உனக்கு பாசம் அதிகமா? இதுல என்ன சந்தேகம்? நம்ம பையன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். இல்லை, நீ போய் சொல்கிற. எப்படி சொல்றீங்க? உன் ஃப்ரெண்டு கூட நம்ம பையனை தனியாக வெளியே விடுவேன். உன் ஃப்ரெண்டு கூட என்ன நீ தனியாக வெளியே விடுவியா? ஏங்க சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் 2 நாள் தரேன் இருக்காங்க. தலையை வலிக்குது, டீ போட்டு கூட. ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வீட்டு வாடகை கட்டணுங்க, கரண்ட் பில் நாளைக்கு தான் லாஸ்ட் தேதி, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுல மல்லிகை ஜாமான் எதுவுமே இல்ல, பால் பாக்கி கட்டணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படியாவது 2 நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். குடிக்கிறது கொஞ்சம் தண்ணியாவது கூட. என்னங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை ஓடுது, தண்ணி தண்ணின்னு இருக்கீங்க? என்னங்க குடிச்சு தொலைங்க. இருந்தா இந்தா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க. ஒரு நிமிஷம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வேலைன்னு ஓடிட்டே இருப்பார். ஏம்பான்னு நான் கேட்பேன். உனக்கு இப்போ புரியாதுடா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அப்போ புரியும்னாரு. அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பணம் இருந்தால் தான் வெளியிலையும் மதிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நீயும் மதிக்கிற.